Hello friends, welcome to Mohana's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா அவல் ஊத்தாப்பம். இது வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் அவல் எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு இத ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இதுல வந்து 2 கப் அவலுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் தயிர், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம plain ஊத்தாப்பம் ஊத்துறதை விட இதில் வந்து கேரட் ஆனியன்லாம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் கேரட் ஆனியன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். இப்போ நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு எடுத்து ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். கரண்டி வச்சு ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் கேரட்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து பொறுமையாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஊத்தாப்பம் வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.